இங்கே பாருங்க, 15 நாளுக்கு முன்னாடி எங்கள் கோயிலுக்கு வந்தோம். 5 மணி தாராபுரத்துக்கிட்ட. அப்போ எல்லா பாட்டிலும் உடஞ்சி கிடந்துச்சு. இது வந்து தாராபுரம் ஏரி. இப்போ அந்த ஏரி ஏரி நம்ம நம்பி போச்சு. இப்போ இன்னொரு ஏரிக்கு வந்துட்டு இருக்கு. அன்றைக்கி இந்த ஊருக்கு வீடியோ போட்டேன். ஏன்னா இந்த ஊருக்கார் யார் பார்த்தாங்களோ பார்க்கலே சொல்லலை. இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து குழந்தைங்க வந்து இங்கே எகிரி எல்லாமே குழந்தைங்க குதிக்குதுங்க. அதிகமாக குதிக்கிறாங்க. நல்லா பசங்க வந்து ஒரு சந்தோஷமாக இங்கே வந்து ஒரு குளியில் போகிறாங்க. தண்ணி வந்துச்சுன்னு. இங்கே இவ்வளோ பாட்டில் இவ்வளோ கல் இங்கே பாருங்கள். நான் ஏற்கனவே எடுத்து வீடியோ போட்டேன். இந்த இடத்துல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே இடத்துல தான் அவங்க குழந்தைங்க இந்த இடத்துல குளிப்பாங்க. இங்கே பாருங்கடா, எத்தனை நேரம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாருங்கடா, இந்த ஊருக்கார் மட்டும்தான் இதை சுத்தம் பண்ணணும். இந்த ஊருக்காருக்கு எவ்வளோ தெரியப்படுத்தணும். ரொம்ப மோசங்க. பாருங்கடா, எல்லாம் தான் போடுறாங்க பாட்டில் எல்லாமே தான். பாருங்க, இது உடஞ்சின்னா குழந்தைங்க இதே நம்ம குழந்தைங்க காலில் ஏறினா ஐயோ, நம்ம குழந்தைங்க காலில் ஏறினா என்ன பண்ணோம்? அதே நம்ம குழந்தைங்க நினைக்கணும் நாம். போன 15 நாளுக்கு முன்னாடி இதேமாரி ஏகப்படத்தை அள்ளி போட்டு போனேன். இப்போ அதை விட அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்க, அதை விட அதிகமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் நுணுக்கியிருந்தாங்க, எல்லாம் உடஞ்சி பயங்கரமாக கிடந்துச்சு. இப்போ அதை விட அதிகமாக இருக்குது. நிச்சயம் நம்ம குழந்தைங்க இந்த இடத்துல வந்து குளிப்பாங்க, குளிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஊருக்கார ஜனங்க பசங்க இளைஞர் இருப்பீங்க, இதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு கால் மட்டும் உள்ளே கிழிச்சுன்னா அந்த கால் எதுக்குமே ஆகாது. அப்படியே ரெண்டாக பொழந்தே போயிடும். இது போலுக்கிற மாதிரி பாருங்கள். அப்படியே சாமி, ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்குறேன், இந்த ஊருக்கார பசங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு உங்கள் ஏரியாலாம் மறுபடியும் ரிட்டன் தாண்டி தண்ணி வரும். அந்த ஊருக்காரும் இதேமாரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, விடாதீங்க.